உலகமெல்லாம் உள்ள பக்திபிளானட்.com நேயர்களுக்கு வணக்கம். 17/5/2012 அன்று குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரத்தில் செல்கிறார். அவர் குரு பகவான் மேஷராசிக்கு 12/9 கூடியவன், விரையாதிபதி, அவனே பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதி குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து ரிஷபராசியில் அமர்ந்து குருவும் கேதுவும் ஒன்றாக இருந்து மேஷராசிக்கு 8வது இடத்தையும் பார்க்கிறார். குரு மேஷராசிக்கு 6வது இடத்தையும் பார்க்கிறார். மேஷராசிக்கு 10வது இடத்தையும் பார்க்கிறார். 6வது இடம், 8வது இடம், 10வது இடம். இந்த 6வது இடம் சத்துரு தொல்லை தொந்தரவு வழக்குகள் இருந்தால் அவைகள் அத்தனையும் நீங்கிவிடும். 8வது இடம் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தாலும் நீங்கும், நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கும், அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுக்கும். முக்கியமாக உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்க பலன் உண்டு. 2வது திடீர் தனவரவு உண்டு. உங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். இந்த 10வது இடத்தில் குரு பார்வை செய்வதால் உங்களுக்கு புதிய தொழில் துவங்கும். நண்பர்களால் உங்களுக்கு லாபம் வர வாய்ப்புண்டு. கூட்டாளிகளால் உங்களுக்கு நற்பலன்கள் கிட்டும். 10வது இடம் சாதாரணமான இடம் அல்ல. மேஷராசிக்கு அவன் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்தில் குரு பார்வை இருப்பதால் இது ஒரு பெரிய யோகமான ஒரு நேரம். அடுத்து தடைப்பட்ட திருமணம் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கொடுக்கும். அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஏனென்றால் குருவும் கேதும் சேர்ந்து இருந்தால் கோட்டீஸ்வரயாகும் என்று சொல்வார்கள். குருவும் கேதும் இணைந்து உங்களுடைய மேஷராசிக்கு 2வது இடத்தில் இருப்பதால் நினைத்தது அத்தனையும் நடக்கும். இனி கவலையே இல்லை. உங்களுக்கு இது ஒரு பொற்காலமான நேரமே. நன்றி, வணக்கம்.